12 மணி வரைக்கும் லைவ் பண்ணுங்கங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்க்கட்டும். அவங்களுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் ஜாதகத்தை போட்டு ஒரு சரி, நமக்கு இரவில் தானே வேலை செய்வோம், பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ கேது வந்து அணுக்களுக்கு காரகன்னு நான் சொன்னேன். ஒவ்வொரு அணுவும் தன்னுடைய சுழற்சியினால் நம்ம உடம்புல பல ஆயிரக்கணக்கான செல்கள் என்ன பண்ணுதுங்க, உற்பத்தி ஆகிட்டே இருக்கு, இறந்துக்கிட்டே இருக்கு. அதாவது பிறந்து இறந்து கொண்டே இருக்கக்கூடியதான் நம்மளுடைய செல்ஸ். அப்படிங்கிறப்ப அந்த கேது நல்லா இருந்தால் தான் புதிய அணுக்கள் உற்பத்தி ஆகும், பழைய அணுக்கள் வெளியேறும், கழிவு வெளியேறும். கேதுனா கழிவு. யாருக்கெல்லாம் கேது பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அதாவது மலச்சிக்கல் இருக்கும், மலை குழாயில் பிரச்சனை இருக்கும், ஆசன வாயுவில் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு அந்த கழிவை வெளியேற்றக்கூடிய அந்த உறுப்பானது பாதிக்கப்படும். ஜெரிமானம் பண்ண முடியாது. கேது கட் பண்ணுறது. இந்த என்ன சாப்பிட்டீங்கனாலும் வால் பகுதிக்கு தான் போகும். பாம்பு எதை முழுங்கினாலும் வால் பகுதிக்கு தான் கொண்டு போகும், வயிற்றில் நிற்காது. வாலுக்கு போயிட்டா ஜீரணமாயிரும், வயிற்றுல இருந்தால் ஜீரணமாகாது. அதனால தான் பாம்பு இறைய முழுங்கிடுச்சுன்னா வயிற்று பகுதியில் நின்றுச்சுன்னா அது எந்த இடத்துலையும் நவர முடியாது. வாலுக்கு போயிடுச்சுன்னா அத்தனையும் பஸ்பம் பண்ணிடும். அப்போ அந்த கேது வால் கட் பண்ணுறது கேது. அப்போது ஒரு ஜாதகத்தில் கேது நல்லா இருந்தால் அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க, கட் பண்ணுற வேலை செய்வாங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஆப்ரேஷன், கேது ஆப்ரேஷன், கசாப்பு கடை, டெய்லரு, இந்த மாதிரி கட் பண்ணக்கூடிய வேலைகளை அவங்க கையில் எடுப்பாங்க. அப்போ கேது. அப்போ ஒரு ஜாதகத்தில் கேது பாதிக்கப்பட்ட என்னெல்லாம் பாதிக்கப்படும்னா, தன்னுடைய உடம்புல அமிலத்தன்மை பாதிக்கப்படும். அதே மாதிரி அந்த உள்ளுணர்வு சக்தியானது அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களால ஒரு தெளிவாக இருக்க முடியாது. இப்போ கேது பாதிக்கப்பட்டானா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம முப்பாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பாட்டி வழி கர்மாவை சொல்லக்கூடியது கேது. கேதுவுடைய நட்சத்திரம் என்ன? அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டியோடைய சப்போர்ட் இருக்கும். அவங்க ஜாதகத்தில் கேது நல்லா இருந்தால் பாட்டியோடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி வழியில் ஏதோ அவங்க அந்த வீட்டில் அது ஒரு மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா கேதுனாலே குழப்பம். கேது மாந்தி, சந்திரன் மாந்தி, இதெல்லாம் என்ன பண்ணுங்க, மென்டலி டிஸ்டர்ப். கேதுனாலே சித்தம் கலங்கினால் சித்தர்கள். அப்போ அந்த சித்தத்தை என்ன பண்ணா கலக்கி விட்டுரும். அந்த கேதுவை, அந்த உள்ளுணர்வு சக்தியை அவர்களுக்குள் அந்த பெருக்கி கொள்ள முடியாது. கேது நல்லா இருந்தால் அவன் உள்ளுணர்வு சக்தி புக்கை எடுக்க வேண்டாம், படித்து மார்க் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த உள்ளுணர்வு சக்தி அவங்களுக்கு செயல்பட முடியாமல் தடுக்கும். அப்போ அந்த பாட்டி வழியில் ஒரு பாட்டியையோ அல்லது அந்த பாட்டி வழியிலையோ நம்ம செய்த ஒரு துரோகம், ஒரு சாபம், சித்தர்களுடைய ஆலயங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம செஞ்ச ஒரு தவறு. அதே மாதிரி கேதுனா நமக்கு என்னங்க, அணுக்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த அந்த கரு கலைப்பு அப்படிங்கிறது எல்லாமே கேது. அப்போ அந்த கருவை கலைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யும்போது நமக்கு இந்த கசாப்பு கடை, அந்த அந்த ஒரு உயிரை வதைத்தல் அப்படிங்கிறது கேது. இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்மளுடைய அந்த அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். அப்போ இதுக்கான பாதிப்புகள் நம்மளோட உடம்புல ஆசன வாயு பகுதி பாதிக்கப்படும், மலை குழலில் சிக்கல் ஏற்படும், உள்ளுணர்வு சக்தி இதாகாது, அபிநம் சுரக்காது. கேது எல்லா விஷயத்திலையுமே தடையை கொடுக்கும். ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாதுங்க, நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியல. அதுவும் அந்த தசா புத்தி, கேது தசை, கேது புத்தி, கேது தசை ஒரு 7 வருஷம் யாருக்கா இருந்தாலும் சரிங்க, என்னதான் கேது யோகியாவே இருந்தாலும் சரி, கேது சும்மா ஜம்முன்னு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கர்மாவை அனுபவிச்சு தான், அந்த ஞானம் விரக்தி கொடுத்து தான் அவங்கள
ரெக்கவர் பண்ணும், அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்துரும், அந்த ஆன்மீகத்தை புகுத்திடும், அந்த ஞானத்தை கொடுத்துரும் கேது. அந்த கஷ்டத்தை கொடுக்கறதே எதுக்குங்க? ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான். எல்லா கஷ்டமும் பட்டு எல்லா பிறப்பும் பிறந்திழந்து அதுக்கப்புறம் இறைவன் அடையக்கூடியது தான் கேது. புல்லு பூடு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒவ்வொரு அணுவிலிருந்து வந்தது தான் இந்த ஜீவராசி. அப்போ ஒரு பிறப்பு உருவாகிறதுக்கும் கேது தான், அழியறதுக்கும் கேது தான் காரணம். ஒரு உயிர் போகும்போது அவங்க மோஷன் போயிடுவாங்க, மோஷன் சிறுநீர் மலம் கழிச்சிருவாங்க. என்னன்னா அந்த உயிர், அந்த ஆத்மா, அந்த உயிர் அந்த உடலை விட்டு போகும்போது அந்த கழிவை வெளியேற்றித்தோம், அதுதான் கேது. அப்போ ராகு கேதுக்கள் இந்த 9 கிரகங்களும் நம்மளுடைய உடம்புல எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த கேது உடைய நட்சத்திரத்தில் மாந்தி நின்றால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் பைத்தியமாக இருப்பாங்க, மென்டலி டிஸ்டர்ப் இருப்பாங்க, அல்லது மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அந்த கர்மாவை அவங்க தான் அனுபவிச்சாகணும். இதுக்கான ரெமெடி என்ன, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, கீழ்பெரும்பள்ளம் கேதுவுடைய ஆலயம், பாட்டி மாதிரி இருக்கிற ஒரு உறவுகளுக்கு நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள், முதியோர் ஆசிரமத்தில் சாப்பாடு போடுறது, அன்னதானம் போடுறது, அவங்களுக்கு போய் அவங்களுக்கு பணிவிடை பண்ணுறது, அவங்களுக்கான ஒரு விஷயத்தை நம்ம செய்யறது, சித்தர்களுடைய வழிபாடு, கேதுனா சித்தர்கள், சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து எப்பவுமே விளக்கெறிகிற மாதிரி செய்யறது, வெளிச்சம் வழிகாட்டு. கேதுன்னா நமக்கு தடை, அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறதுங்க? வெளிச்சத்தின் மூலமாக, விளக்கேற்றுறது மூலமாக. இந்த சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சேவை செய்யறது, பணிவிடை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது இந்த கேதுவுடைய சாபமானது நமக்கு நிவர்த்தி ஆகும். அது நம்ம செய்த பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைச்சிக்கிட்டே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கோன்னா, நம்ம 9 கிரகத்தினுடைய தன்மைகளையும் அதனுடைய அது எப்படி நம்ம முற்பிரிவில் நம்ம செய்த பாவங்கள் நமக்கு எப்படி சாபங்களாக மாறுச்சு அப்படிங்கிறதையும், நம்ம அது எப்படி இந்த பிறவிலேயே நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறதோ அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்தினுடைய வழியாக நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது எனக்கு இந்த மாதிரி இருந்ததுங்க மேடம், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், நான் நிறைவு பண்ணிடுறேன். அதாவது சூரியன் என்பது நம்மளுடைய ஜாதகத்தில் தலைப்பகுதியாகவும், சந்திரன் என்பது நம்மளுடைய கண்கள் முகமாகவும், நம்மளுடைய உடம்புல ஓடக்கூடிய இரத்தமாகவும், சூரியன் என்பது மூளையாகவும், செவ்வாய் என்பது வெளிப்படக்கூடிய இரத்தமாகவும், புதன் என்பது நரம்பு மண்டலங்களாகவும், குரு என்பது கல்லீரல் கிட்னி கணையம் இதுவாகவும், சுக்கிரன் என்பது அந்த யோனின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு, சுரோகிதம் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு சுக்கிரனாகவும், சனி பகவான் பெருநரம்பாகவும், ராகு ஒரு உயிரை வளர்த்தக்கூடிய முடிய போகுது வளர்த்தக்கூடிய அந்த கிரகமாகவும், கேது அணுக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உற்பத்தியை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும், அந்த 9 கிரகங்களும் நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளாக நம்ம எப்படி செயல்பட்டுட்டு வருது, அதுக்கான சில எப்படி இருந்தால் எந்த மாதிரியான கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் எந்த மாதிரியான உடம்புல நம்மளுக்கு அந்த நோய் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு தசா புத்திகள் நமக்கு சப்போர்ட் பண்ணி, கோச்சாரத்தில் கிரகம் வரும்போது மாந்தி டச் பண்ணும்போது ராகு, இதெல்லாம் நமக்கு ராகு செவ்வாய் மாந்தி சனி பகவான் இவங்கெல்லாம் நமக்கு சேரும்போது அதன் மூலியமாக தான் நம்மளுடைய அந்த கர்மாவை எடுத்து கொடுத்து நம்மளுக்கு அதுக்கான தீர்வுகளையும் அவங்க அப்போ தான் கொடுப்பாங்க. 7.5 சனியில் தான் எல்லாம் பட்டுட்டு இதுக்கான நிவர்த்தி என்னன்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கு இருக்குது. அதுக்கான நிவர்த்தியும் நமக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டம் நமக்கு வரும்போது தான் நம்மளுடைய ஜாதகத்தில் விதி கொடுப்பனை இருந்தால் தான் சரியான குருவின் மூலமாக நம்மளுக்கு வழிகாட்டுதல் மூலமாக நம்மளுடைய கர்மா நிவர்த்தியாகிறதுக்கான வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள், நம்ம வேணா கொஞ்ச நேரம் அதை வேணா